வணக்கம். மண்ணின் பெருமை, மனிதனின் மாண்பு. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட் பிளேயர்கள் அதிகமாக உள்ளார்கள். எல்லாம் விளையாட்டு, உடல் ஆரோக்கியம் முக்கிய தேவை இன்றைய காலகட்டங்கள். அதனால் இன்றைக்கி இருக்கிற ஆரோக்கியத்தோடு நம்ம சுவாசிக்கிற காற்று, ஆக்சிஜன், நல்ல காற்று, நல்ல ஒரு இயற்கையான மூலிகை காற்று நம்ம சுவாசிக்க வேண்டும். அப்படி அந்த எண்ணத்தில் நாங்கள் முன்னெடுத்து இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இலுப்பை மரம் செடிகள் வைக்கணுன்ற ஒரு முடிவு நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த விளையாட்டு வீரர்கள் மத்தியில் நாங்கள் அங்கே இளைஞர்கள்கிட்ட பேசி, இந்த இலுப்பு மரத்தினுடைய நன்மைகள் என்ன, பயன்கள் என்ன, எல்லா விஷயங்களும் அவங்கக்கிட்ட அதை அவங்களுடைய அறிவுறுத்தல் பிரகாரம் நாங்கள் இந்த மரங்களை வைக்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்களும் சேர்ந்து மரம் வைப்பதில் அவ்வளோ ஈடுபாடாக ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. இப்போ நாங்கள் இந்த மண்ணின் பெருமையாக உள்ள ஒரு மரம் என்னென்னா, இன்றைக்கி காலகட்டங்களில் அழிந்து கொண்டு இருக்கிற மரம் இலுப்பை மரம். இலுப்பை மரத்து நல்ல ஒரு மருத்துவ மரங்கள். அதாவது மனிதனுக்கு உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் அனைத்து பாகங்கள் முக்கியம். அதே போன்று இந்த அடி வேர் முதல் நுனி தழை வரை இந்த இலுப்பை மரம் மருத்துவ குணம் உடையதுங்க. அந்த இலுப்பை எண்ணெயே இப்போ ஒரிஜினல் எண்ணெய் இப்போ வரதில்லை. இலுப்பை எண்ணெய் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது. அந்த இலுப்பை விதை கீழே விழுந்து அதை எடுத்து செக்காடி நம்ம அடிப்பட்ட ரணங்களுக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான விளக்கு ஏற்றுறதுக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது. அது அரிய வகை ஒரு இலுப்பை மரம். அதை தொன்று தொட்ட காலங்கள், கல் தோன்றா மண் தோன்றா காலங்கள்லேயே அந்த இலுப்பை மரம் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனிதர்களுக்கு முன்னாடி வந்த மரம். பனையை போன்ற ஒரு இலுப்பை மரமும் ஒன்று தாவரவியலில் ஒரு முக்கியமான மரங்கள் இது. இந்த மரத்தை நம்ம இப்போது கிரவுண்டை சுற்றி நம்ம இப்போ இளைஞர்களோடு சேர்ந்து நம்ம வைக்க போகிறோம். இன்றைய காலகட்டங்கள் நம்ம வைத்து விட்டால் ஒரு 10 ஆண்டுகளில் அது ஒரு நல்ல மரமாக, சிறப்பாக ஒரு நிழல் தரக்கூடிய மரமாகவும் இருக்கும். ஆடுகள் அந்த தழைகள் மேயக்கூடிய ஒரு மருத்துவ குணமுடையது. அதாவது வெள்ளாடு ஒரு தழை மேயுதுன்னா அவ்வளோ மருத்துவ குணமுடையது. அது பாலுள்ள மரம். இலுப்பை மரம் பாலுள்ள மரம். அந்த பட்டை, அந்த மரத்தோட பட்டை, அது உறிஞ்சி வர பட்டையில் அவ்வளோ மருத்துவ குணமுடையது. அது எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள். நாங்கள் அதன் அடிப்படையில் தான் அந்த இலுப்பு மரத்தினுடைய மகிமையை நாங்கள் எடுத்து வரும் தலைமுறைக்கு நாங்கள் எடுத்து உணர்த்துகிறோம். நாங்கள் எதுவும் ஆராய்ச்சிலாம் நாங்கள் பண்ணலை. இந்த மரம் இவ்வளோ மருத்துவம் இருக்குதுட்டு. முன்னோர்கள் எதை கூறுகிறார்களோ நாங்கள் அதை வரும் தலைமுறைகளுக்கு நாங்கள் எடுத்து அப்படியே கூறுகிறோம். அவ்வளோதான். ஆனால் இப்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஏரிக்கரைகள், குளங்கள், கோயில்கள், அது மாதிரி இடங்களில் இலுப்பை மரங்கள் அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு மரம் கூட இல்லை. அது மாதிரி அந்த இலுப்பை மரம் அழிந்து விட்டது. அதனால் நம்ம ஒரு முன்னோர்க்கு சிந்தனையாக நாங்கள் அந்த இலுப்பு மரத்தை நாங்கள் வைக்க முன் வந்திருக்கிறோம். இதை பார்த்து மற்ற நண்பர்களும் எல்லா கிரிக்கெட் கிரவுண்டும் சுற்றி இதை மாதிரி வைத்து விட்டால், நீங்கள் ஆடி களைப்பார இளைப்பார உட்கார்ந்து அந்த இடத்துல தண்ணி குடிக்கலாம், உணவு அருந்தலாம். அவ்வளோ ஒரு இயற்கையான காற்று, நல்லா குளு குளு குளுன்னு உடம்புக்கு அழகாக அற்புதமாக இருக்கும். மருத்துவ குணம் உடையதுங்க. இதனால் நாங்கள் நடுறோம். இந்த மண்ணின் பெருமையை சேர்க்கக்கூடிய இந்த ஒரு இலுப்பு மரத்தை நாளை வரும் தலைமுறைகளுக்கு நம்ம எடுத்துரைக்க வேண்டும். வாழ்க தமிழகம், வளர்க தமிழகம். மண்ணின் பெருமை, மனிதனின் மாண்பு.